மேத்தி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 4 ஸ்கூப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது 15 சப்பாத்தி அளவுக்கு வரும். இப்போது இது கூட ஒரு பவுல் அளவுக்கு வெந்தயக்கீரை, கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா, கீரை இதெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது இது கூட 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு கையை வச்சே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே 2 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் சின்ன பால் சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சப்பாத்தி கல்லில் வர மாவு போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா தின்னாகவே தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், கீரையும் நல்லா குக் ஆகும். இப்போ தோசைக்கல் சூடாக இருக்க தோசைக்கல்லில் இதை போட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அந்த நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் தயிர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட், 1 ஸ்பூன் பச்சை மிளகா, 1 ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 டொமேட்டோ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் தயிர் சாப்பிட மாட்டீங்கன்னா இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தயிரை தவிர்த்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சைட் டிஷ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.